யாருனே தெரியாத ஒருத்தங்களுக்கு 30 செகண்ட் 40 செகண்ட் 1 நிமிஷம் வச்சு செலவு பண்றோமே ஏன்னா நம்மளோட டைமோட வேல்யூ நமக்கு தெரியாத வர நம்ம டைமை செலவு தான் பண்ணுவோம். என்னைக்கு நம்மளோட டைமோட வேல்யூ நமக்கு தெரியுதோ அப்ப நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணுவோம். செலவு பண்றதுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா? மாசம் 1000 ரூபாய்க்கு போய் படம் பார்த்துட்டு வந்தோம்னா அது செலவு. அதே மாசம் 1000 ரூபாயை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ இல்ல ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லயோ எதுலயாவது நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அது இன்வெஸ்ட்மெண்ட். அதே மாதிரி தான் நம்ம டைமோட வேல்யூ நமக்கு தெரியாத வர அந்த டைமை நம்ம செலவு தான் பண்ணுவோம். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்த்து. ஆனா அதே நேரம் நம்மளோட டைமோட வேல்யூ நமக்கு தெரியும் போது நம்ம எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு டாக்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவரை கன்சல்ட் பண்றீங்க, ஒரு 10 நிமிஷம் டாக்டர் நம்ம கூட செலவு பண்ற அந்த 10 நிமிஷத்தோட வேல்யூக்கு தான் நம்ம மணியா பே பண்றோம். ஸோ இட் மீன்ஸ் அவங்களோட டைமுக்கு வேல்யூ அதிகமா இருக்கு. இந்த வேல்யூவை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்? அவர் அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றதுனாலையும் அந்த சப்ஜெக்ட்ல அதிகமான செமினார்ஸ் அட்டென்ட் பண்றதுனாலையும் அதிக பாசிட்டிவ் அவுட்கம் கொடுக்கறதுனாலையும் அவரோட வேல்யூ கீப் ஆன் இன்க்ரீசிங். அது மட்டும் இல்ல, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸும் அதே மாதிரி தான். அவங்க ஹார்ட்லி பே, ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளவு ரூபா அப்படின்னு அவருக்கு பே பண்ணப்படுது. ஸோ அவங்களோட டைமோட வேல்யூ அவங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க? இன்னும் அப்கமிங் டெக்னாலஜி எல்லாத்தையும் கத்துக்கிறதுனாலையும் கற்றுக்கிட்ட விஷயங்களை எஃபிஷியண்டா யூட்டிலைஸ் பண்றதுனாலையும் இப்படி எல்லாம் பண்றதுனால தான் அவங்களோட வேல்யூ கூடிக்கிட்டே இருக்கு. ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் உங்களோட டைமை இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். பிஃபோர் ஸ்டார்ட் டூயிங் எனிதிங் யூ ஹேவ் டு ஆஸ்க் த क्वेश्चन, நான் இதை பண்றதுனால என்னோட டைமை நான் செலவு பண்றேனா இல்ல இன்வெஸ்ட் பண்றேனா? செலவு பண்ணலாம் சில நேரங்கள்ல, ஆனா கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட்டும் முக்கியம். செலவு மட்டுமே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட growth இருக்கா. இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நான் ஏன் ஒவ்வொரு செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி கொஸ்டின் கேளுங்க, யோசிங்கன்னு சொல்றேன் அப்படின்னா, நீங்க கொஸ்டின் பண்ணல அப்படின்னா உங்களோட பிரெயின் யோசிக்காது, கிரியேட்டிவா திங்க் பண்ணாது, என்ன பிரச்சனைங்கிறத ஃபைண்ட் அவுட்டே பண்ணாது. பண்றதுனால கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தொடர்ந்து பண்ற விஷயங்களை தான் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது ஹேபிட்டேட்டட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டார்ட் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்க யார் கூட இருக்கிறீங்க, யார் கூட பழகுறீங்கிறத நல்லா யோசிச்சுக்கோங்க. ஏன்னா என்னதான் தினம் நீங்க வெள்ளை சட்டை போட்டாலும் இங்க கூட பழகுற 4 பேர் மேல தூசி அதிகமா இருந்ததுன்னா அந்த தூசி உங்க சட்டை மேல விழதான் செய்யும், நீங்களும் கரையாக தான் செய்வீங்க. ஸோ நீங்க யாரு கூட பழகுறீங்கிறது ரொம்ப முக்கியம். தினமும் நான் நல்லது பண்ணணும் ஜெயிக்கணும்னு நினைச்சா மட்டும் போதாது. நீங்க எந்த மாதிரி அந்த டைமை ஸ்பெண்ட் பண்றீங்க, இன்வெஸ்ட் பண்றீங்களா இல்ல செலவு பண்றீங்களா, யாரு கூட இருக்கிறீங்க, எப்படிப்பட்டவங்க கூட இருக்கிறீங்க, எந்த மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, இது எல்லாத்தையும் யோசிங்க. ஏன்னா எல்லா விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். நம்ம யோசிக்கிறதுங்கிறது நம்ம மனசுக்கிட்ட நம்ம கேள்வி கேட்கிற அந்த கேள்விக்கு நம்ம மனசு பதில் கொடுக்கும். குழந்தைங்க பாத்தீங்க அப்படின்னா அதிகமா லேர்ன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க எப்பவுமே கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பாங்க. இது ஏன் இப்படி இருக்கு, இது ஏன் அப்படி இருக்கு, இப்படிலாம் கேட்கறதுனால தான் அவங்க அதிகமா லேர்ன் பண்றாங்க. நீங்களும் என்னைக்கு கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ, நான் பண்றது சரியா கரெக்டா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பதான் நீங்களும் வளருவீங்க, உங்களோட நாலேஜும் அதிகமாகும், நீங்களும் க்ரோ ஆவீங்க. இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, your time is more valuable than anything in the world. ஸோ அந்த டைமை செலவு பண்றீங்களா, இன்வெஸ்ட் பண்றீங்களா, இட்ஸ் ஆல் அப் டு யூ. ஸோ முயற்சி பண்ணி போராடுங்க. முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. வெற்றி உங்களுக்கு தான். உங்க வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம். அந்த நிமிஷம் இந்த நிமிஷம் கூட இருக்கலாம். உங்க வெற்றியின் பாதையில நானும் ரகமா இருக்க மோட்டிவேஷன்